ராமதாஸ் தனது கொள்கை வழிகாட்டி மட்டுமல்ல, குலதெய்வம் என தெரிவித்துள்ள அன்புமணி, பாமகவிற்கு தானே தலைவர் எனவும் அறிவித்துள்ளார். ராமதாஸ் அன்புமணி இடையே கடந்த சில நாட்களாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்நிலையில் தைலாபுரம் தோட்டத்திற்கு ஆடிட்டர் சுப்புரத்தினம், கர்நாடகாவை சேர்ந்த தொழிலதிபர் சுரேஷ் பாபு ஆகியோர் ராமதாசுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இரண்டாவது நாளாக பாமக பொறுப்பாளர்களுடன் அன்புமணி ஆலோசனை நடத்தினார். இதில் தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகள் ஈடுபட்டனர். கூட்டத்தில் பேசிய அன்புமணி, ராமதாஸ் கொள்கை வழிகாட்டி மட்டுமல்ல, தனது குலதெய்வம் குலசாமி எனவும் கூறினார். தானே பாமகவிற்கு தலைவர் எனவும், ராமதாஸ் வழியை பின்பற்றி வெற்றி பெறுவோம் எனவும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் மோதல் போக்கை கைவிடக் கோரி தைலாபுரம் ராமதாஸ் இல்லம் முன்பு பாமக நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பதாகைகளை ஏந்தி கடலூர் மாவட்ட பாமகவினர் வலியுறுத்தினர். இதனிடையே திண்டுக்கல் மாவட்ட பாமக நிர்வாகிகளை மாற்றம் செய்து ராமதாஸ் அறிவித்துள்ளார். அதன்படி திண்டுக்கல் மாவட்ட செயலாளர்கள் 4 பேர் உட்பட திண்டுக்கல் ஒருங்கிணைந்த மாவட்ட வன்னியர் சங்க தலைவராக வெள்ளை கோபால் என்பவரை நியமனம் செய்து ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார். அன்புமணியுடனான மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் பாமக தொண்டர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். பாமகவை உடைக்க முயற்சிப்பதாக எழுந்த குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவித்துள்ள கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, யாருடனும் தொடர்பில் இல்லாமல் உயிரை துறப்பதுதான் வழி எனவும் வேதனையுடன் பேசியுள்ளார். ஒன்று, எங்கள் மருத்துவரையை 45 ஆண்டு காலமாக அரசியல் பண்ணவர். அவருக்கு எவ்வளோ விவரமாக இருக்குன்னு விவரம் இல்லாதவரை, அதே நேரத்தில் சென்னை அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்து சாதனை படைத்தவர், அரசியல் அனுபவம். அவங்க 2 பேர்த்துக்கு யாராவது சொல்லியே தெரியணும். யார் சொல்லியும் இப்படி பிளவு இல்லை, அதெல்லாம் காரணம் இல்லை. ஏதோ சந்தர்ப்ப சூழல், சில நிகழ்வுகள் இப்படி நடந்து விட்டது, அது நிகழக்கூடாது. அந்த நிகழ்ந்த நிகழ்வை, அந்த நெருக்கடியை தீக்கணும், ஒற்றுமைப்படுத்தணுங்கிறது தான் எல்லாருடைய முயற்சி, தீவிர முயற்சி. அது நடக்குன்னு நம்பிக்கையோடு இருக்கிறோம். கோவப்படாதீங்கன்னு ரொம்ப கோபமாகவும் சொன்னேன். நான் 2 முடிவு எடுத்திருக்கிறேன். ஒன்று, உங்களுக்கே, குடும்பத்துக்கு, நாட்டுக்கும் தெரியாமல் எங்கேயாவது போயிடணும். யாருக்கும் கண்ணில் படக்கூடாது, உங்களுக்கும் படக்கூடாது, எங்கள் கட்சிக்காரங்களும் குடும்பத்துக்கு யாரும் படாமல் ஓடி போயிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் உயிரோடு இருக்கக்கூடாது. இது 2 தான் முடிவுங்கிற நிலையில் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். கட்சியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒன்றும் ஐயோ வேதனையாக இருக்குது, சரி ஒன்று. உடனே எங்கள் மருத்துவ சொன்னதை வாபஸ் வாங்கணும், சொன்னதை வாபஸ் வாங்கன்னாரு. எப்படி வாபஸ் வாங்க மாட்டேன், நீங்கள் சரியாகுங்க முதல்ல அப்படின்னு அவங்ககிட்ட சண்டை போட்டு. நடக்கிறதுல எவ்வளோ கஷ்டமாக இருக்குது.